யூடியூப்பால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வெளில எதை பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு பர்த்டே ஸ்டேட்டஸ் எப்படி உங்கள் ஃபோட்டோ வச்சு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணி தான் நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபஸ்ட்டில் போய்ட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். எதுவுமே கிடையாது, க்ரீன் ஸ்க்ரீன் தான், ரொம்ப சிம்பிளானதான், ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறாங்க, ரொம்ப ஈஸி. கைன் மாஸ்டர் தான் மேக் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸியானதான். இது வந்து ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்டை போட்டால் வேலை முடிஞ்சு. இதேமாதிரி உங்களுக்கு பர்த்டே வந்தால் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே வந்தால் நீங்கள் எப்படி இதை வச்சு ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி கொடுங்க, வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ரெண்டாவது சீரிஸ். இதுக்கு மேலே ஒரு வீடியோ போட்டு பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதேமாதிரி பர்த்டே சீரிஸ் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் வீடியோ போடும்போது அதுக்காக சீரிஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதேமாதிரி இன்னும் சீரிஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சீரிஸ் வந்துகிட்டே இருக்கும் பர்த்டே பற்றி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பர்த்டே வந்தால் இதை வச்சு எடிட் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க பர்த்டே வந்தால் எடிட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களோட ரொம்ப ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஸோ வேறு லெவலில் இருக்கும். இது ரொம்ப ஈஸியானதான். கைன் மாஸில் போட்டு நம்ம க்ரீன் ஸ்க்ரீனில் போட்டால் வேலை முடிஞ்சு ரொம்ப ஈஸி தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோக்குள்ளே ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதே கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்க. அப்போ தான் போகிற வீடியோ டவுன்லோட் நடக்கும். சரி, நீங்கள் கைன் மாஸ்டர் டவுன்லோட் பண்ணால் அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எந்த வாட்டமாரும் கிடையாது, ப்ரோ வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேஸில் யூஸ் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் என்ன பண்ண முடியல, சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாடி 3 ரேசிங் அதில் வந்து 9 பேர் ரேசிங் எடிட் பண்ண போகிறோம். ஸோ நான் 9 பேரை கிளிக் பண்ணிக்கிறேன். 9 கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிரும். டேரெக்டாக மீடியாக்குள்ளே போயிடும். இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக ஒரு 3 போட்டோ ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரீயில் பார்த்துருப்பீங்க, நான் சரியாக போட்டோ இருந்திருக்கும். ஸோ அதேமாதிரி நான் 3 போட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான போட்டோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 போட்டோ, இது வந்து 3 போட்டோ கொடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அந்த ஃபஸ்ட்டில் போய்ட்டு வந்து ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 3 போட்டோ கிட்ட தாராளமாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில் ஸ்க்ரீனில் செட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ஃபில் ஸ்க்ரீன் அதாவது பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயும் பிளாக்ல இருக்குது, அந்த இமேஜ் வந்து ஃபில் ஸ்க்ரீனில் செட் ஆகலாம். அதுக்கு தான். ஸோ இமேஜை கிளிக் பண்ணிட்டு சிசர் ஐக்கன் பக்கத்தில் ஒரு ஃப்ரேம் ஐக்கன் மாதிரி இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த 2 கை ட்ராக் பண்ணுங்கள். ஃப்ரேமில் போய்ட்டு ஒரு 2 கை ட்ராக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் செட் ஆயிரும். செட் பண்ணிட்டு இப்படி ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் கொடுத்து டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த இமேஜை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க இதேமாரி. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஃபுல் ஸ்க்ரீனில் இருந்தால் விட்டுருங்க, செட் பண்ண தேவையில்ல. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ செட் பண்ணி டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து 10 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது கூட தேவையில்ல, நம்ம க்ரீன் ஸ்க்ரீனை போட்டு தான் எடிட் பண்ண போகிறோம், அதனால தான். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சா நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன வீடியோ பார்க்குறீங்களா, க்ரீன் ஸ்க்ரீன் லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான். இந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். கைன் மாஸ்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ தான் 30 செகண்ட் இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில் ஸ்க்ரீனை செட் பண்ண போகிறோம். சிசர் ஐக்கன் ஃப்ரேம் ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபில் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ டிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, குரோமக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் பண்ணிட்டு குரோமக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 50 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கீழே உள்ளதில் 50 இருக்கா, மேலே 28 கீழே 50 இருக்கும். இந்த 50 வந்து 60 மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ 60 மாற்றிக்கோங்க, கரெக்டாக 60 வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லாயிருக்கு. அந்த எஃபெக்ட்லாம் க்ரீன் ஸ்க்ரீன்லாம் போய் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் 60 வச்சுக்கோங்க. 60 வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோட்டோ ட்ராக் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் எங்கே முடியுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் ப்ளே பண்ணி பார்த்து ஃபஸ்ட் எஃபெக்ட் எங்கே முடியுதுன்னு பார்க்குறேன். அது வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் எல்லாம் முடிகிற மாதிரி வரும். அப்போ வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். அந்த எஃபெக்ட் எங்கே முடியுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ மாற்ற போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஃபோட்டோ லென்த் பண்ணி விட்டுக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு முடிகிறது. ஸோ அவ்வளோதான், இந்த இடத்துல முடியுது. வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக நான் 11.078 இந்த செகண்டில் முடியுது. ஸோ அதனால் நான் ஃபோட்டோ கட் பண்ணி விட்டுக்கிறேன் பேக்கில். அவ்வளோதான், 11.078 முடிஞ்சு, அதனால் நான் கட் பண்ணி விட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த ஃபோட்டோ எஃபெக்ட் மாறிடும். 14 இதா அடுத்த ஃபோட்டோ வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் எஃபெக்ட் எங்கே முடியுது அதுன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் ஃபோட்டோ ப்ளே பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கிறேன் எங்கே முடியுதுன்னே. வெயிட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு செகண்ட் ஃபோட்டோ இங்கே இந்த இடத்துல முடிஞ்சு 22.189 அங்கே முடிஞ்சு, நான் அதை கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த எண்டு வரை ட்ராக் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டு வந்து ஈஸி தான், அவ்வளோதான். ஸோ அந்த ஃபஸ்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீ கரெக்டாக ப்ளே பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 11. இந்த இடத்துல முடியுது. ஆமாம் 10. இந்த இடத்துல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 10.969 வருது. சாரி 11.036 வருது. இது வேலையும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணி பார்த்து மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. 14 இந்த இடத்துல முடியுது. ஸோ அடுத்தது ஆட் ஆகுது. கரெக்டாக அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிருக்காங்க. ஒயிட் கலர் வந்து ஸ்க்ரீன் வந்து அப்பீர் ஆகி அப்படியே மறையும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக அதை கட் பண்ணிட்டு போங்க. 3 இமேஜை போட்டு எடிட் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவலில் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி பட்டன் ஒன்று வந்துருக்கும். அதை எப்படி ஆட் பண்ணணும் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஆரஞ்சு கலர் பிஎன்ஜி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை நம்ம கைன்மாஸில் எடிட் பண்ண போகிறோம். அதை எப்படின்னு பார்த்தலாம். லேயரை கிளிக் பண்ணுங்கள், மீடியா போங்க, பேக்ரவுண்டு போங்க. பேக்ரவுண்டை போய்ட்டு நல்லா கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி இதை எண்டோரை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை எண்டோரை ட்ராக் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கலர் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஐக்கன் பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஆரஞ்சு கலர் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரஞ்சு கலர் செட் பண்ணி வேறு கலர் செட் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு கலர் செட் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கீழே ஸ்லோ பண்ணிட்டாங்க க்ரப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு மாஸ்க்கை எனேபிள் பண்ணுங்கள். ஷேப்ஸ் போங்க. ஷேப்ஸ் போய்ட்டு சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு பேக் போய்க்கோங்க. அப்புறம் கீழே ஃபெதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கூட்டிக்கோங்க. ஒரு ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம். ஸோ நான் 44 வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் கொஞ்சம் சைஸ் இதை கொஞ்சம் கூட்டிட்டு இப்போ பிஎன்ஜி கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டாட்டா வாட்டு அதுமாதிரி கிடச்சிருச்சா செட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிட்டு இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. சென்ட் டு பேக் கொடுத்து அப்படியே விட்டுருங்க. நம்ம இதுக்கப்புறம் லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு நான் ஒரு ஹேவி பட்டன் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இது ஒரு நான் பிக்சல் ஆப்பில் மேக் பண்ணியிருந்தேன். இந்த இமேஜ் ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கிடச்சி நீங்கள் அக்கௌண்ட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இது ஒரு இமேஜ் தான். இது ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் மறக்காமல். ஸோ செட் பண்ணிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸ் செட் கூட்டிக்கோங்க. ஸோ தேவையான சைஸ் கூட்டிகிட்டு கீழே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் பேக் கூட ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும். இது எதுக்கு சென்ட் டு பேக் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலருக்கு மேலே அந்த பிஎன்ஜி வந்து அந்த ஹேவி பேட் லெட்டரும் அந்த ஆரஞ்சு கலர் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் பின்னாடி போனால் அது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் மறையும் போது இது வர மாதிரி கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். நேச்சுரல் ஃபீலிங் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் தெரியும். வேறு லெவலில் வந்துருக்கும் இது. ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நீ ஃபீலில் பார்த்த மாதிரி உங்களுக்கு வேறு லெவலில் கிடச்சிருக்கா, அதுக்கு தான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேட்டெல்லாம் க்ளீனாக தெரியும். ஸோ அதுக்கு தான் அந்த காரணம் சொன்னது நான். வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ ஐகானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன சாங் மேக் பண்ண பிளான் பண்ணியிருப்பீங்களா, சரி என்ன சாங் ஸ்டேட்டஸ் போடணும்னு நினச்சிருப்பீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணால் இம்போர்ட் ஆகும். ஸோ அந்த சாங்கை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி மாட்டேன் பாருங்கள். வேறு லெவலில் வந்து வச்சுருக்கோம் உங்களுக்கு. செமையாக இருக்குது பார்க்க. இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டில் போய்ட்டு இதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்குலாம் பர்த்டே வந்தால் இதேமாதிரி எடிட் பண்ணி போடுங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தால் கண்டிப்பாக எடிட் பண்ணி போங்க. வேறு லெவலில் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி உங்கள் பர்த்டே சீரிஸ் கண்டிப்பாக தொடர்ந்து வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு பர்த்டே சீரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சி லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பாய். ஹேவ் எ நைஸ் டே.